விஜயுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பண்ணும், ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை வருவார், அவங்க ஆட்சி இருக்குல்ல. அண்ணாமலை புத்திசாலி, அரசியலில் விஜய் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். ரஜினி சகோதரர் பரபரப்பு பேட்டி. விஜயுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பண்ணும், ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை வருவார், அவங்க ஆட்சி இருக்குல்ல. தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தனது அரசியல் அறிமுகத்தை திட்டமிட்டு நகர்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அவர் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் மீது சமூக வலைதளங்களில் பெரும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்தும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் நிலைப்பாடுகள் குறித்தும் நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கரும்பிள்ளை மடம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சத்யநாராயண ராவ் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசியலில் விஜய் ஜெயிப்பது ரொம்பவே கஷ்டம். அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அதிகம். அதே நேரத்தில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி பேசும் அவர், அண்ணாமலை புத்திசாலி, அவர் மிகவும் நன்றாக வருவார். எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் பெரிய வரவேற்பை பெறுவார் என்று பாராட்டினார். மேலும் ரஜினிகாந்த் எம்பியாகவோ அல்லது கவர்னராகவோ வர வாய்ப்பா என கேட்டபோது அவருக்கு கவர்னராக வாய்ப்பு வந்தது. ஆனால் அவர் அதனை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். எம்பி பதவி தேவையில்லை எனவும் அவர் கூறிவிட்டார் என தெரிவித்தார். இதன் மூலம் ரஜினிகாந்த் எந்த ஒரு அரசியல் பதவியிலும் ஈடுபட விருப்பமில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சத்யநாராயண ராவ் வெளியிட்டுள்ள இந்த கருத்துக்கள் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்துக்கு உரியதாக உள்ளன. குறிப்பாக விஜயின் அரசியல் பயணத்தின் வெற்றிக்கு சந்தேகம் எழுப்பும் வகையிலும் அண்ணாமலையின் அரசியல் வளர்ச்சியை வலியுறுத்தும் விதத்திலும் அவரது பேச்சுக்கள் அமைந்துள்ளன. விஜயுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? விஜய் தமிழக வெற்றி கழகத்தை வந்து அரசியல் எப்படி? ரொம்ப பண்ணும், ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை வருவார். அண்ணாமலை வருவார். என்னவா வருவார் சார்? அண்ணாமலை ஆல்ரெடி பிஜேபி இருக்காருல்ல, அவங்க ஆட்சி இருக்குல்ல. அண்ணாமலை தலைமையில பாஜக ஆட்சி அமையும். அண்ணாமலை சிஎம் வாய்ப்பு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கும். அண்ணாமலை வர்றாரு சொன்னீங்க, எங்க வர்றாரு, எப்படி வர்றாரு? அண்ணாமலை வர்றாரு நீங்க வருவாருன்னீங்களா? எப்படி வர்றாரு? ஆட்சிக்கு வருவாரு அடுத்த வருஷம். மக்கள் தீர்ப்பு. அண்ணாமலைக்கு தமிழ்நாடு நல்ல வரவேற்பு இருக்குங்க. எந்த அடிப்படையில் சொல்றீங்க அவருக்கு நல்ல வரவேற்பு? புத்திசாலிங்க. கமல்ஹாசன் வந்து எம்பியா தேர்வு பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் தேர்வு எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான இவருக்கு என்ன இருக்குங்க? நல்ல வேலை. எம்பி கவர்னர் வந்தார், கவர்னர் வாய்ப்பே வந்தது. அரசியலுக்கு வர விருப்பம் தெரிவிச்சது இல்லைங்க.